மக்களே இன்னைக்கான 2வது புறமா வந்துருச்சு. நாங்களே கேட்டுக்கிறோம். உடன்பாடு இல்லை பிக் பாஸ். தலைவி வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணுறா, எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி. அதாவது தீபக் அண்ணன் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அருண் வந்து மேனேஜராக இருக்க தகுதியே கிடையாது, அதனால் அவன் திருப்பி வந்து தொழிலாளிகளோட போய் இணையட்டும் அப்படின்னு சொல்லும்போது சௌந்தர்யா வந்து கெத்தாக வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னது உண்மையாலுமே மாசாக இருந்துச்சு. அதான்டா தலைவி, அதான்டா சவுண்டு அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் பண்ணி விட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த புறமுறை நடக்குது அப்படின்னா அருண் வந்து மேனேஜர் ஆக்கியிருப்பாங்க போல இருக்குது, மேனேஜராக வந்திருப்பாங்க போல இருக்குது. அதாவது அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் அனுப்பிச்சி விட்ருப்பாங்க போல இருக்குது. அப்படி மேனேஜராக இருக்க மேலே எல்லாருமே அதிருப்தி வந்து படுறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மஞ்சுரி தர்சிகா என்னமோ சொல்லிட்டு இருந்துச்சு. மஞ்சுரி சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து யூனியன் லீடராக தான் இருக்கார், அவர் வந்து மேனேஜராக இல்லை அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் வந்து நம்ம தீபக் அண்ணன் சொல்கிறாரு, கொஞ்சம் நேரம் வந்து கிடச்ச கொஞ்சம் நேரத்தில் ஏதாவது பண்ணியிருக்கலாம், நீ வந்து ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தீபக் அண்ணன் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் வந்து நீ யூனியன் லீடராக தான் இருந்த, வேறு ஒன்றும் பண்ண கிடையாது, நீ வந்து திருப்பி வந்து சபை முடிவெடுக்குது, நீ அதனால் திருப்பி இதுக்கே போகலாம், தொழிலாளிக்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சபையில் எல்லாம் வந்து கூடுறாங்க. கூடிக்கிட்டு நம்ம தீபக் அண்ணன் சொல்கிறாரு, அருண் வந்து மேனேஜராக இருந்து திருப்பி தொழிலாளிக்கே திருப்பி போடுகிறார், தகுதி இல்லை, மேனேஜருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லும்போது சவுண்டு வந்து எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னது உண்மையாலுமே வேறு லெவல் மாசாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி காலையில் வந்து முத்துக்குமரன் ஜாக்ல 2 பேரும் பேசும்போது சௌந்தர்யா வந்து இந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணலை, அவள் வந்து அதனால் அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாங்க. சௌந்தர்யா வந்து அங்கே போனால் அருண்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாள், இங்கே நம்ம டீமில் இருந்தால் சௌந்தர்யா நம்ம டீமில் இருந்து அவள் வந்து தொழிலாளியாக போனால் நம்மளுக்கு எந்த இழப்பீடும் இல்லை, எதுவுமே இல்லை, அவள் சும்மா தான் இருக்கா, அவள் எந்த வேலையுமே ஒழுங்காக பண்ண மாட்டா, அதே அவள் அங்கே போனால் அப்படின்னா ஒரு சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீக்ரேட் பண்ணி தான் வந்து முத்துக்குமரன் ஜாக்லின் 2 பேரும் பேசிக்கிருந்தாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபஸ்ட்டு புறமால கூட சௌந்தர்யா வந்து அந்த தொழிலாளி சைடு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அனுப்புகிறாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியும் சவுண்டு வந்து சம்பவம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி 2வது புறமோல இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மேனேஜராக வந்த அருண் வந்து மேனேஜருக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது சௌந்தர்யா வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றது உண்மையாலுமே மாசின்றா போடு தலைவி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.